வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கையில் அடுத்து வரக்கூடிய நிகழ்வு குறித்த ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 டிசம்பர் 14 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வங்கக்கடலில் அந்தமான் கடற்பகுதிக்கு, அதாவது தாய்லாந்து மற்றும் மலேசியா இடைப்பட்ட நெக் பகுதி வழியாக அந்தமான் கடற்பகுதிக்கு வந்திருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி இன்றோ நாளையோ காற்றழுத்த தாழ்வு பகுதியாகிறது. கண்டிப்பாக 17ஆம் தேதி தமிழ்நாட்டின் கரையை தொடுவது உறுதி. 18ஆம் தேதி 19 தேதிகளில் கரை கடப்பது உறுதி. கரை கடக்கும் முன் அது செயலிழந்து கரை கடப்பது உறுதி. இடையில் வழித்தடத்தில் மிக வேகமாக அடுத்தடுத்த நிலையை அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது 15ஆம் தேதி அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும், அதே நாளில் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும், அதாவது வேல் மார்க் லோ பிரஷர் ஆகவும், 16ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், 17ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், 18ஆம் தேதி அது ஒரு கரைக்கு நெருங்கி வந்து புயலாக கூட உருவெடுக்கலாம். ஆனால் இடைக்கால புயல் தான் அது. புயலாக உருவாகி ஒரு 6 மணி நேரத்திலேயோ ஒரு 10 மணி நேரத்துக்குள்ளேயோ கடலிலேயே அது மீண்டும் செயலிழந்துடும். கடலில் புயலாக இருக்கும், கரையில் ஒரு காற்றழுத்த தாழ்வு, தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் அது கரை கடக்கும். ஒரு மண்டலமாக கூட கரை கடக்க வாய்ப்பில்லை. கரை கடக்கும் போது முற்றிலுமாக செயலிழந்து கரை கடக்கும். ஆனால் கடலில் 2-3 நாள் இருந்து கொண்டு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். இதுவரை மழைப்பொழிவு பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக இன்றைக்கு, அதாவது கடந்த நிகழ்வால் இன்றைக்கு பெய்து கொண்டிருக்கூடிய மழை இன்று இரவுக்குள் டெல்டா மற்றும், அதாவது மாலையில் டெல்டாவிலும் தென் தமிழ்நாட்டின் மதுரை பகுதி வரைக்கும் இரவுக்குள் விலகி நாளை காலை ஒட்டுமொத்த தென் தமிழ்நாட்டின் பகுதிகளிலும் விலகிடும். ஆக நாளை 15ஆம் தேதி ஒரு நாள் இடைவெளி கிடைக்கும். இந்த இடைவெளியை பயன்படுத்தி அடுத்து வரக்கூடிய நிகழ்விற்கு முன்னெச்சரிக்கை பணியை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன முன்னெச்சரிக்கை என்றால், வடிகால் வாய்க்கால்களை டெல்டா மாவட்டங்களில் இதுவரைக்கும் நம்ம சீர் செய்ய சொல்லி கொண்டுதான் இருந்தோம். ஆனால் ஏற்கனவே பெய்த மழையில் வடிகால் வாய்க்கால்கள் அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஆகவே வடிகால் வாய்க்கால்களை சீர் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாளை 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி, திங்கட்கிழமை மதியம் வரைக்கும் இடைவெளி தான். ஆனால் உலர்த்துதல் போன்ற பணியை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் செய்ய முடியும். திங்கட்கிழமை மேகம் சூட தொடங்கிடும். தற்பொழுது அரபிக்கடல்ல, அதாவது தமிழ்நாடு தென் தமிழ்நாடு கரை கடந்த அரபிக்கடல் சென்ற நிகழ்வு வடகிழக்கு காற்றை, அதாவது கிழக்கு காற்றை டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோரம் வழியாக இருக்கிற காரணத்தினால இந்த மழைப்பொழிவு நாளை முற்றிலுமாக விலகி சென்றுவிடும் என்பதனால இறுதியில் தென்கடலோரத்திற்கு மட்டும் மழைப்பொழிவை, குமரி முனையில் மட்டும் மழைப்பொழிவை கொடுத்து விலகிடும். அதற்கு பிறகு கிடைக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி வடிகால் வாய்க்கால்களை சீர் செய்தல், ஏற்கனவே வடிகால்களில் இருக்கக்கூடிய அடைப்புகளை சரி செய்தல், ஏற்கனவே கூடுதலாக தண்ணீர் இருந்தால் சற்று வடிய விட்டுக் கொள்ளுதல், உரமிடுதல் தவிர்த்திட வேண்டும். உரமிடுவதற்கு அங்கே அல்ல, எல்லாம் வயல் வரப்பு எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது டெல்டாவிலே. மேலும் தேவையான முன்னேற்பாட்டுடன் இருங்கள். அடுத்த நிகழ்வு நிறைய மழைப்பொழிவு கொடுக்கக்கூடியது. காற்று அச்சம் வேண்டவே வேண்டாம். புயல் என்று பெயர் வைத்தால் கூட கடலில் தான் இருக்கும். அது கரையேறும் முன் செயலிழந்து விடும். மிக மோசமாக செயலிழந்துடும். ஒரு ஆழ்ந்த மண்டலமாக கூட இருக்காது. ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான் செயலிழக்கும். அதனால நிறைய மழை பொழிவை கடலில் இருந்து கொண்டு கொடுக்கும், கரையேறும் பொழுதும் கொடுக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். எங்கள் மாவட்டம் பெயரை சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர். உங்கள் மாவட்டத்திற்கும் அனைத்து மாவட்டம் என்றால் பொருந்தும். அது 16ஆம் தேதி மதியம் டெல்டா மாவட்டங்களின் நாகப்பட்டினம் மாவட்ட கரையோர பகுதிகளில் முதல்ல மழைப்பொழிவை தொடக்கும். ஒருவேளை தாமதம் ஏற்படும் பட்சத்தில் மாலை தொடங்கும். இன்னும் தாமதம் ஏற்பட்டால் இரவுக்குள் தொடங்கிடும். நாகப்பட்டினம் மாவட்டம் 16ஆம் தேதி மாலை தொடங்கும் மழை, அதிலிருந்து சில மணி நேரங்களிலேயே கடலூருக்கும் தொடங்கிடும். கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால்லாம். பிறகு 17ஆம் தேதி அதிகாலை சென்னை, திருவள்ளூர் உட்பட, செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி உட்பட டெல்டா மாவட்டங்களின் உள்ளே திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்திற்கும் ராமநாதபுரத்திற்கும் மழைப்பொழிவு 17ஆம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கும், கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய திருச்சி, அரியலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும் தொடங்கிடும் 17ஆம் தேதி. அப்பொழுது அது 300 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டு மழைப்பொழிவை தொடக்கும். அந்த 300 கிலோமீட்டரை நெருங்கி வரும்பொழுது மேலும் தீவிரமடைந்து கரையை தொட்டதும் கரை கடக்கும் முன் செயலிழக்கும். கரை கடக்கும் என்றால் அது கரை கடக்கும் நாள் எதிர்பார்த்தா 19ஆம் தேதியாக இருக்கலாம். 19, 20 தேதிகளில் அது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 21ஆம் தேதி அரபிக்கடலுக்கு போயிடும்.
19, 20 தேதிகளில் அது கரை கடக்கலாம். கரை கடக்க வாய்ப்புள்ள இடம்னா டெல்டா மாவட்டங்கள், வட இலங்கை, பாக் ஜலசந்தி வழியாக பயணிக்கலாம். பாக் ஜலசந்தினா தென் மாவட்டங்கள் தான், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல். ஆனால் பல்வேறு மாதிரிகள் வடக்கே செல்வதாக காட்டினாலும் ஆந்திர பிரதேசத்திற்கு செல்ல வாய்ப்பில்லை. படத்தில் காட்டியுள்ளவாறு உயரழுத்தம் இருக்கிறது. அதற்கு மேலே 12,500 மீட்டர் உயரத்தில் ஜெட் ஸ்ட்ரீம் இருக்கிறது. குளிர் நிலவுகிறது. வலுவான நீரோட்டத்தை பிடித்து வடக்கு கடலோரம் வரைக்கும் போனாலும் அதே நீரோட்டத்தை பிடித்து தெற்கு நோக்கி திரும்பி வந்துவிடும். ஆக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் வகையில் அந்த நிகழ்வு அமைந்து இறுதியில் கரை கடக்கும் பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கும், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுத்து விட்டு விலகும். அந்த நிகழ்வு தொடர்ச்சியாக 19ஆம் தேதி 20ஆம் தேதி கரை கடந்து மத்திய மாவட்டங்கள் வழியாக திருச்சி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி வழியாகத்தான் பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி பயணிக்கும் பொழுது செயலிழந்து பயணிக்கும் என்பதனால பரப்பில் விரிந்து பயணிக்கும். ஆக ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுத்து கொண்டே போகும். 21ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவை கொடுக்கும். அது தொடர்ந்தாலும் மழை ஒரு இடைவெளி கிடைக்கும் நாம ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அந்த இடைவெளி இல்லை. அடுத்த நிகழ்வு இது கரை கடந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு போய் அரபிக்கடல் போறப்பயே இலங்கை அருகே ஒரு காற்று சுழற்சி வந்துடும். தென் இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா, பாக் ஜலசந்தி, மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிக்கு வந்துடும். அதனாலேயும் மழை பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் உடனடியாக தொடரும். ஆக அது 25ஆம் தேதி வரை மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் கிறிஸ்துமஸுக்கு பாதிக்கும் மழை அல்ல. 22, 23, 24 தேதிகள் வரைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் அது பாதிக்கும் மழையாக இருக்காது. ஆனால் 21ஆம் தேதி 16க்கு மேல் 21ஆம் தேதிக்குள் கொஞ்சம் டெல்டா மாவட்டங்களுக்கு பாதிக்கும் மழை பொழிவு தெரிகிறது. பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நிறைய மழை பொழிவை கொடுத்த நிலையில் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்னும் பெரிய அளவிலே பாதிப்பை கொடுக்கவில்லை. ஆனால் வரக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் நிறைய மழை பொழிவை கொடுக்கும் போல் தான் தெரிகிறது. 16லிருந்து 21ஆம் தேதி, 17, 18, 19, 20, 21 ஆகிய தேதிகளில். அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸுக்கு பின் ஒரு வலுவான நிகழ்வு இருக்கிறது. மாத இறுதியில் வரும். அது தற்பொழுது புருனே மற்றும் ஜாவா தீவு இடைப்பட்ட பகுதியில், ஆஸ்திரேலிய பகுதியில் நீடிக்கக்கூடிய நிகழ்வு. வட அரைக்கோள காற்றை ஈர்க்கிற காரணத்தினாலே கழுத்தில் கயிறு போட்டது போல் மேற்கு நோக்கி முன்னேற முடியாமல் அங்கே சிக்கி கொண்டிருக்கிற அந்த நிகழ்வு, ஆஸ்திரேலிய பகுதி நிகழ்வு செயலிழந்ததும் கண்டிப்பாக அங்கிருந்து தமிழ்நாட்டின் கரையை நோக்கி அந்தமான் கடற்பகுதி வழியாக சுமத்ரா தீவு வழியாக கண்டிப்பாக வரும். சுமத்ரா தீவு பகுதியை 26, 27 தேதிகளிலாவது வந்து அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாத இறுதி நாட்களிலே தமிழ்நாட்டிற்கு அதுவும் நிறைய மழை பொழிவை கொடுக்கும். இதுதான் ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும், டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள வடகிழக்கு பருவமழை ஆய்வறிக்கை. அடுத்து வருகிறது நீண்டகால ஆய்வறிக்கை. 2025 கோடை மழை மற்றும் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழைகள் எப்படி இருக்கும் ஒரு கண்ணோட்ட ஆய்வறிக்கை அடுத்து வருகிறது. நன்றி.